உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், கிருபை பெற்றாய், கிருபை பெற்றாய். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நல்ல கிறிஸ்து பிறந்த திருநாளிலேயும் கூட இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த கிறிஸ்மஸ் தினத்திலிருந்து இந்த நாள் வரை கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி வந்திருக்கிற தயவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நம்ம நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய கிருபை. அந்த கிருபையினால தான் இந்த ஒரு கிறிஸ்மஸ் தினத்தையும் கர்த்தர் காண செய்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை உங்களை தேற்றும்படியாய், உங்களை தைரியப்படுத்தும்படியாய் கர்த்தர் தந்திருக்கிற ஒரு வார்த்தை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 30 இவ்வாறாக சொல்கிறது, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய தூதன் சொல்லுகிற ஒரு காரியம், பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். எனக்கு அருமையான தேவஜனமே, பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை பார்த்து இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. பயப்படாதே. அடுத்தது, நீ கிருபை பெற்றாய். கிருபை எங்க பெற்றாய்? வசனம் சொல்கிறது, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். எனக்கு அருமையான தேவஜனமே, பல காரியத்தை குறித்து கலங்கி சிந்தனையில சிந்தித்து கொண்டிருக்கிறீங்களா? நீங்க ஏதோ ஒரு செய்தியை கேட்டு கலங்கி போய் அதை குறித்தே சிந்தித்து கொண்டிருக்கிறீங்களா? இப்படி கலங்கி சிந்தித்து கொண்டிருக்கிற மரியாளை பார்த்துதான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டது. எப்படி? கலங்கி, ஒரு வார்த்தையை கேட்டு கலங்கி பயந்து நடுங்கி அந்த வார்த்தையை வச்சு சிந்தித்து கொண்டிருக்கிற மரியாளை பார்த்து இந்த வார்த்தை சொல்லுகிறது. பாருங்க, 29 சொல்லப்படுகிறது, அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். கலங்கி சிந்தித்து கொண்டிருக்கிற மரியாளிடத்தில் கர்த்தருடைய தூதன் சொல்லுகிற ஒரு காரியம், பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்னைக்கு நீங்களும் கலங்கிட்டு இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு காரியத்தை சிந்தனையில் போட்டு சிந்தித்து கொண்டிருக்கிறீங்களா? இந்த நாளில் கூட கர்த்தரை பார்த்து சொல்லுகிற காரியம், நீ பயப்படாதே. ஏதோ ஒரு செய்தி உங்களை கலங்க வைத்திருக்கலாம். ஏதோ ஒரு மனிதனுடைய செயல்கள், மனிதனுடைய குற்றச்சாட்டுகள் உங்களை கலங்க வச்சுக்கிட்டு இருக்கலாம். நாளில் கூட கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், மரியாள் இதே போல அந்த வார்த்தையை கேட்டு கலங்கி கொண்டிருந்தவள். இயேசுவின் தாயாக மரியாள் இந்த வார்த்தையை கேட்டு, இந்த கலங்கப்படுகிற இந்த வார்த்தையை கேட்டு சிந்தித்து கொண்டிருந்தவளுக்கு அடுத்தது கர்த்தருடைய தூதன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? நீ பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய கிருபை கலங்கி போய் சிந்தித்து கொண்டிருக்கிற மரியாளுக்கு கிடைத்தது. இன்றைக்கும் நீங்களும் கலங்கி கொண்டிருக்கலாம். வியாதியினால கலங்கி கொண்டிருக்கலாம், கடன் பாரத்தினால கலங்கி கொண்டிருக்கலாம், வீண் பழியினால கலங்கி கொண்டிருக்கலாம். நினைத்தது நடக்கல, எதிர்பார்த்தது கிடைக்கல, எதிர்காலமே கேள்விக்குறியாய் இருக்கிறது. பொருளாதார நஷ்டம், இழப்புகள், வேதனைகள், உடைமைகளை இழந்து கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? இந்த பண்டிகை நாளிலே கூட சந்தோஷமாக இருக்க வேண்டிய நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? இல்லை அந்த கலக்கத்தை வைத்தே சிந்தித்து கொண்டு அப்படியே யோசித்து கொண்டிருக்கிறீங்களா?
உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். கர்த்தரிடத்தில் கிருபை நமக்கு கிடைக்குமையானால், கர்த்தரின் கிருபையை நம்மை பெற்றுக்கொள்வோமையானால், நம்முடைய கலக்கம் எல்லாம் மாறும், நம்முடைய பயம் எல்லாம் மாறும். மரியாள் கர்த்தரிடத்தில் கிருபை பெற்றது போல இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தரிடத்தில் கிருபை பெறப்போகிறோம். அந்த கிருபைக்காக நம்ம காத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேணும். எல்லாம் மாறும், அன்பு மாறும், எல்லாம் மாறும். ஆனால் வசனம் சொல்கிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. மாறாதது அவருடைய கிருபை. அந்த கிருபை நீ பெற்றாய் என்று மரியாளுக்கு சொல்லப்படுகிறது. யாரிடத்திலிருந்து? தேவனிடத்திலிருந்து. பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இன்னைக்கு கர்த்தரிடத்திலிருந்து நம்ம கிருபையை பெற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு தயவு கிருபைகள் மனிதர்களிடத்திலிருந்தும் கிடைக்கிறது, அது நிரந்தரம் அல்ல. கர்த்தரிடத்திலிருந்து நம்ம இன்னைக்கு கிருபையை பெற்றுக்கொள்ளணும். அன்றைக்கு மரியாளுக்கு சொன்ன அதே வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நேராக கடந்து வருகிறது. இந்த நல்ல பண்டிகை நாளில், கிறிஸ்து பிறந்த திருநாளில் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும். அந்த கிருபையை பெற்றுக்கொண்டால் போதுங்க. கிருபை தான் நம்மளை உயர்த்தும், கிருபை தான் நம்மை பாதுகாக்கும், அந்த கிருபை தான் நம்மை வாழ்ந்திருக்க செய்யும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மட்டுமே தொடரும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. வேற எதுவும் தொடராது. நன்மையும் கிருபையும் தான். நம்ம சேர்த்து வச்சிருக்கிற பணம் நம்ம கூட வராது, நம்ம பெற்ற பட்ட படிப்பு கல்வி தகுதி நம்ம கூட வராது. கிருபை ஜீவனுள்ள நாளெல்லாம் அந்த கிருபை தான் நம்மை தொடரும். அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தர ஆயத்தமாக இருக்கிறார். கலங்கி சிந்தித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் அந்த கிருபையை தரப்போகிறார். பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல கிறிஸ்மஸ் தினத்தன்று கூட ஆண்டவரே ஒரு நல்ல வார்த்தையை கொடுத்து எங்களை தேற்றி இருக்கிறீங்க. கலங்கி சிந்தித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ பயப்படாத என்று பிள்ளைகளை தேற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பயத்தை மாற்ற கிருபையை பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகுதி இல்லாதவர்கள் மேல காட்டப்படுகிற ஈவுதான் கிருபை ஆண்டவரே. அந்த கிருபை இந்த ஜெப வேளையில இணைந்து ஜெபிக்கிற என்னோடு கூட அந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த கிருபையை நீர் கொடுக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை உயர்த்துங்கப்பா, கலக்கத்தை மாற்றுங்க, பயத்தை மாற்றுங்க, வீண் சிந்தனைகளை மாற்றி போடுங்கப்பா. உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி அர்ப்பணிக்கிற பிள்ளைகளுக்கு கிருபையை பெருக பண்ணுவீராக, கிருபையை பெருக பண்ணுவீராக. கர்த்தர் கொடுக்கிற மேலான கிருபையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இந்த நாள் முழுவதும் பிள்ளைகளை உடைய கிருபையினால ஆற்றி தேற்றி வழி நடத்துவீராக. சோர்ந்து போன பிள்ளைகளை திடப்படுத்தி தைரியப்படுத்தி கிருபையினால நிலைநிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. நன்மை கிருபை தொடரட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கலங்கி போய் சிந்தித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிற ஒரு வார்த்தை, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அந்த கிருபையை பிடித்து கொள்ளுங்கள். அந்த கிருபையை போக்கடிச்சிடாதங்க. அந்த கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள். அது உங்களை உயர்த்தும், மேன்மைப்படுத்தும், பரலோகத்துக்கு கொண்டு செல்லும். கர்த்தர் தாமே உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.